கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு ராசி பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வருடம் இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு. இந்த ஏப்ரல் மாதம் தொடர்றதுக்குள்ள, அதாவது உண்மையை சொல்லணும்னா மார்ச்சும் ஏப்ரலும் போட்டு புழிஞ்சு அடிச்சு தூங்க விடாம ஆக்கி அஷ்டம சனியோன்ற மாதிரியான சில எண்ணங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கிருச்சு. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகி கடுமையான பலவீன அமைப்புகளோட சனி ராகுவோட சேர்ந்திருந்தது. ராசியில செவ்வாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு ராசியும் ராசிநாதனும் கடுமையான பலவீன அமைப்புகள்ல மிதுன ராசிக்காரர்கள் யாருமே கடந்த 2025 பிறந்து மார்ச் ஏப்ரல்ல எந்த மிதுன ராசிக்காரர்களும் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லைன்றது தாங்க இது ஒரு விஷயம். இந்த விஷயம் நமக்கு தொடருமா, இதே அமைப்புகள்ல அப்படியே வாழ்க்கை நமக்கு பழகி போயிருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி 14ஆம் தேதி போல ராசியில் வந்து குரு அமரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்பவே சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துல போனாரு. ஆனா 10ஆம் இடத்துல 10ஆம் கேந்திரத்துல சனி அமர்ந்திருக்கக்கூடிய வலிமையை பலன்களை இன்னும் நீங்க அனுபவிக்க தொடங்கல. ஏன்னா அந்த பாவகம் பலவீனமாக பாபத்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால. ராகு கேது பயிற்சி அடுத்ததாக உங்களுக்கு மே 18ஆம் தேதியில நடந்துரும். ராசியில இப்ப குரு அமர்வதும், ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதும், ராமகர்மாதிபதியின் அமைப்புகள்ல ராகு மிகப்பெரிய மேன்மைகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போறாருன்றது தாங்க உண்மை. அதுக்கப்புறம் அவர் 2ஆம் இடத்துல வர்றது, 3ஆம் இடத்துல வர்றது அப்படி பெரிய நெகட்டிவான அமைப்புகளும் இல்ல. இதுல என்னன்னா ராசியில குரு அமரும் பொழுது இந்த ராசியில் குரு அமர்ந்தால் அப்படி கெடுப்பார் இப்படி கெடுப்பார் என்ற தேவையில்லாத பாட்டுகளை கேட்டெல்லாம் உங்களை டைவர்ட் பண்ணிக்காதீங்க. ராசியில இருக்கக்கூடிய குரு 5ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். ராசியில இருக்கக்கூடிய குரு 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். ராசியில இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 7, 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைப்பார். திருமணம் மாதிரியான வாழ்க்கைக்கு உங்களுடைய நட்புகளையோ காதல்களையோ வாழ்க்கை துணையோ அறிமுகப்படுத்த போறாரு. குழந்தை பிறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய போறாரு. தொழில் மேன்மைகள் பாக்கியங்களை அனுபவிக்க போறீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல. சிறு குழந்தைகளாக இருக்கீங்கன்னாக்கா எதனை படிக்கணும் எப்படி படிக்கணும்ன்ற மாதிரியான அமைப்பு. படிப்புல கவனம் சிதறாம படிப்புல மட்டுமே போக்கஸ் இருக்கக்கூடிய அமைப்புன்றது மாணவர்களுடைய அமைப்புகள்ல இருக்கும். 10ஆம் இடத்துல சனி வலுத்து குருவின் வீட்டில் அமரக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைன்னு சொல்லிடலாம். தொழில்ல மாற்றம் வரப்போகுது, தொழில்ல முன்னேற்றம் வரப்போகுது. குறிப்பாக சனி சார்ந்த இரும்பு, பழசு, அழுக்கு, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஆயில் அண்ட் கேஸ், கடல் சார்ந்த அமைப்பு, மெட்டல் ஸ்கிராப் மாதிரியான அமைப்புகள்ல துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளையும் ஒரு தொடக்கங்களையும் அற்புதங்களையும் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்கத்தான் போறாருங்க. இப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆனா அப்பப்ப புதன் நீச்சம்ன்றீங்க, ராசி பாவத்துவம்ன்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வருடத்துக்கு புதனின் நீச்சமும் ராசியின் பாபத்துவமும் செயல்படாது. ஏன்னா ராசி பலம் ஒண்ணு மனசு சரியா இருக்கணுங்க, இல்ல எண்ணம் சரியா இருக்கணுங்க. 2ம் சரியாகக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படியே நீச்சத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புகள் சற்று தாமதமாக இருந்தாலும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய எண்ணம் புதுப்பிக்கப்பட போகுது. மனசு புத்துணர்ச்சி அடைய போகுது. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள் நடக்க போகுது. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்களோட பார்ட்னரும் நல்லா இருக்க போறாரு. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்களோட மனைவியும் நல்லா இருக்க போறாரு. நீங்களும் சந்தோஷப்பட போறீங்க, உங்களோட கணவரும் சந்தோஷப்பட போறாரு அப்படின்ற மாதிரியான உங்களுடைய எதிர்பாலினம் 7ஆம் பாவகம் சுபத்துவம் அடையக்கூடிய அமைப்புகள்ல பார்ட்னர்ஷிப், நண்பர்கள் சார்ந்த அமைப்புகள்ல புதிய நட்புகள், புதிய காதல்கள், புதிய திருமணத்துக்கான ஒரு தொடக்கம்ன்ற மாதிரியான நன்மைகளை எடுத்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இதெல்லாம் விட அடுத்து 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானங்கள்ல பாபகிரகங்கள் இருக்கிறது அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்றோமா. 3ஆம் இடத்துல கேது அமர்ந்து உங்களுடைய முயற்சிகளை பலிக்க செய்ய போறார். 9ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில உங்களை புகழ் பெற செய்ய போறாரு. நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க? உங்களுடைய துறையில சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கணிதம், கணக்கு சார்ந்த துறைகள்ல இருப்பீங்க. அக்கவுண்ட்ஸ் மாதிரியான பேங்கிங் சம்பந்தப்படுற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சம்பளம் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பேச்சை பயன்படுத்தி நீங்களே ஒரு கஸ்டமர் சர்வீஸா இருக்க, மார்க்கெட்டிங் மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளும் அற்புதங்களும் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்லதுகளும் நடக்கக்கூடிய அமைப்பு. நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கடந்த காலத்துல நீங்களே வந்து சங்கடத்துல இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்றதுனால குழந்தைகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் நன்மைகள். நானே ஒரு மிதுன ராசி கணவனா இருக்கேன், நானே ஒரு மிதுன ராசி மனைவியா இருக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது இது காதலுடைய அமைப்புகளையும் பொருந்தும். உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு உயிர் தெளிந்து நல்ல ஸ்ட்ராங்கா வரக்கூடிய அமைப்பு, தொழில மேன்மைப்படக்கூடிய அமைப்பு, வயதுக்கு ஏற்ற மாதிரியான நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு, வீடு வாகன அமைப்புகள்ல நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு, தங்கம் பொருள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள்ல நிலம் வாங்கி வீடு கட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரியான அமைப்புகள் பண்றதாக இருக்கட்டும், ஒரு சகோதர அமைப்போடு சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு ஒரு மாதிரியான உதவிகளை செய்யக்கூடிய தன்மைகளாக இருக்கட்டும் இப்பொழுது நடக்குங்க. உண்மையிலே மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா வகையிலான கஷ்டங்களையும்
சூழ்நிலையும் கடந்த ஒரு 5 வருஷத்துல கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி முடிஞ்சு ராசிநாதன் வருஷா வருஷம் முதல் 5 நாள்ல நீச்சமாகிறது ஒரு கருமையான அமைப்புகள்ல இந்த 2 வருஷம் ராகுவோட சனியோட சேர்த்து கொஞ்சம் நல்லா இல்லாத தன்மை இருந்தது 2025 தொடங்கின உடனே. அந்த நிலை அப்படியே மாறக்கூடிய அமைப்பு, மனம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, சந்தோஷமான நிகழ்வு உங்களுக்கும் நடக்கக்கூடிய அமைப்பு, கண்ணீர்கள் நிற்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள்ல மிகப்பெரிய முன்னேற்றம், மாற்றம், நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பட்டம் பதவி அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள், பொருளாதார சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள், உறவுகளோடு பிரிஞ்சிருந்தீங்க, சொந்தத்துல பிரச்சனை இருந்தது, அம்மா வீட்டுக்கு போல, அவர் வீட்டுக்கு போல, இவர் வீட்டுக்கு போல, இவ்வளவு நாளும் வாழ்க்கை அப்படியே உறவுகளோட ஒரு பிரச்சனையிலே போயிடுச்சுன்னும் பொழுது உறவுகள் மறுபடியும் மீண்டும் இணையக்கூடிய தன்மைகள், பிரிந்த காதல் மறுபடியும் சேரக்கூடிய அமைப்புகள், இவ்வளவு நாள் அப்படி இருந்ததுங்க, இவ்வளவு நாள் இப்படி இருந்ததுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மைகள்ல பிரிந்த காதல் அப்படியே திருமணமாக நகரக்கூடிய தன்மைகள் சொல்லிட்டு அற்புதமான நல்ல விஷயம் இருக்குங்க. நீங்களே சோசியல் மீடியா பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் மாதிரியான அமைப்புகள்ல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய வீடியோக்களையோ உங்களுடைய பதிவுகளோ கொஞ்சம் வைரல் ஆகக்கூடிய அமைப்பு, நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக சேர்ந்து செய்யக்கூடிய சில அமைப்புகள் அப்படியே மக்களால மதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மேன்மைகள் இருக்க போதுங்க. பாக்கியங்கள் யாவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது, நன்மைகள் யாவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. வருஷத்துல முதல் 3 மாதத்துல இருந்த மாதிரியான கடுமையான மன அழுத்தம், இரவுல தூங்காத ஒரு நிலைகள் இதற்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மை, டப்புன்னு எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு, வேலை அமைப்புல இவர் இங்கதாங்க இருந்தாரு, இவ்வளவு முயற்சிகளை பண்ணாரு, இவருக்கே எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு எல்லாமும் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு, சகல விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு அப்படியே அருளக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு அற்புதங்கள், மேன்மைகள், நன்மைகள் சொல்லி வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பெரியவர்களாக இருந்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடந்து அதுல செலவு வரக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு நல்ல அற்புதமான மேன்மை அமைப்புகள் இருக்கு, டிராவல் இருக்குது, நல்ல சுபகாரியங்களுக்காக வெளியில போக போறீங்க, ஆன்மீக சுற்றுலா போக போறீங்க, நன்மைகள் இருக்க போகுது. இந்த நாட்டுக்கு போறோம், அந்த நாட்டுக்கு போறோம், இத்தனை வருஷம் டிராவலே பண்ணாம இப்பதாங்க ஒரு வருஷமா டிராவல் போறேன்னு சொல்றவர்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல தன்மைகள் வரக்கூடிய அமைப்பு, குலதெய்வ அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இவ்வளவு நாள் பிரார்த்தனை பண்ண கடவுள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களை பார்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சந்தோஷங்கள்னு சொல்லி உங்க வீட்லயும் நல்லது நடக்க போகுது, உங்க வீட்லயும் குழந்தை பிறக்க போகுது, உங்க வீட்லயும் திருமணம் நடக்க போகுதுன்ற மாதிரியான அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாகவே இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.